திருவண்ணாமலை நகர் முழுக்க கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதா சொல்லி 4 பெண்கள் உட்பட 8 பேரை போலீசார் கைது செஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெண்களே இந்த செயல்ல ஈடுபட்டுட்டு வந்ததா சொல்லப்படக்கூடியது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 11 கிலோ 750 கிராம் அளவிலான கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செஞ்சதா சொல்லப்பட்டிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருவண்ணாமலை நகர் முழுக்கவே பல இடங்கள்ல கஞ்சா போதைப் பொருள் விற்பனை செஞ்சுட்டு வரதா போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல போலீசார் இது தொடர்பான தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. நகர் முழுக்கவே போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வந்திருக்காங்க, ரோந்து பணியில ஈடுபட்டு வந்திருக்காங்க. அப்பதான் 4 பெண்கள் உட்பட 8 நபர்களை போலீசார் கையும் களவுமா பிடிச்சிருந்திருக்காங்க. நகர் முழுக்க பல்வேறு பகுதிகளில் இவங்க எல்லாரும் கஞ்சா போதைப் பொருளை விற்பனை செஞ்சுட்டு வந்ததா சொல்லி போலீசார் இவங்களை கைது செஞ்சிருக்காங்க. அதன்படி திருவண்ணாமலை சமுத்திரம் காலனி கல்நகர் பகுதிகளை சேர்ந்த சகுந்தலா, சுகன்யா, சுபாஷினி, ஜெயபிரதா, மதன், சக்திவேல், தனுஷ், சூர்யா ஆகிய 8 நபர்களை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 11 கிலோ 750 கிராம் அளவிலான கஞ்சா பொருளை போலீசார் பறிமுதல் செஞ்சதா சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நீதிமன்றத்தில் இவங்களை ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைச்சிருக்காங்க. திருவண்ணாமலை நகர் பகுதியில பெண்கள் உட்பட 8 பேர் இந்த மாதிரியான செயல்ல ஈடுபட்டிருக்கிறது பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.